ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து சகுன் மேரு நாயக் என்ற பக்தருடைய அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ நாம கேட்க போறோம். இவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டி தான் இது. சகுன் மேரு நாயக்கு 1914ஆம் ஆண்டு வாக்கில் ஸ்ரீ சாயி பாபா ஒரு நாள் கனவுல தோன்றி எனக்கு நல்ல வெந்த சாதமாக எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இவரும் சாதத்தை நல்லா சாஃப்டாக குழைவாக வடித்து அந்த சாதத்தை பாபாவுக்கு எடுத்துகிட்டு போவாராம். இந்த மாதிரி 2 வருடங்களாக இவர் செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த சாதத்தில் நெய் எதுவுமே இவர் சேர்த்து எடுத்துகிட்டு போனதில்லை. ஒரு நாள் பாபா சொன்னாராம், எனக்கு கொண்டு வர சாதத்தில் நெய் விட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் நெய் விட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல அக்னி தேவதா, அதாவது பாபாவோட துனிமாவுக்கு கொஞ்சம் நிவேதனம் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் ஸ்ரீ சாயி பாபா வச்சிருக்க மண் பானை, அதன் பேர் கோலம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண் பானையில் அந்த கோலம்பால நிறைய சாதத்தை அதில் போடுவாராம். அப்புறம் கொஞ்சம் சாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் இருக்கிற பறவைகள், நாய், அப்புறம் மற்ற ஜீவராசிகள்லாம் சாப்பிட்றதுக்காக அங்கே கொஞ்சம் வச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் முதல்ல டீ கடை தான் வச்சிட்டு இருந்தாரு ஷிரடியில். அதுக்கப்புறம் பாபாவை பார்க்குற பக்தர்களுடைய கூட்டம் நிறைய ஆயிடுச்சு. அதாவது மக்கள் வெள்ளம் போல பாபாவோட தரிசனத்துக்காக திரண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவர் தன்னோட டீ கடையை ஒரு ஹோட்டல் மாதிரி மாற்றிட்டாரு. பிராமண சமையல்காரர்களை அமர்த்தி நல்ல சைவ சாப்பாடெல்லாம் இவர் சமைச்சு அவரோட ஹோட்டலில் பண்ணியிருக்காரு. இவருக்கும் நல்ல பிஸ்னஸ் நடந்தது அப்படிங்கிறாரு. ஆனால் 1919ஆம் வாக்கு, அதாவது ஸ்ரீ சாயிபாபா மகா சமாதி அடைந்ததுக்கு அப்புறமா ஷீரடிக்கு வர பக்தர்களுடைய கூட்டத்தோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அதனால இவரோட பிஸ்னஸும் சரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு வந்த போது, இவர் வரதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் உபாசனி மகாராஜ் ஷீரடிக்கு வந்திருக்காரு. ஷீரடியில் தீக்ஷித் வாடால உபாசனி மகாராஜ் தங்கி இருந்திருக்காரு. தீக்ஷித் அவர்களுடைய செலவில் தான், அதாவது தீக்ஷித் தான் உபாசனி மகாராஜுக்கு 5 அல்லது 6 மாதங்கள் வரை அவருக்கு சாப்பாடெல்லாம் அளித்திருக்காரு. தீக்ஷித்தோட நெருங்கிய நண்பராக மாதவராவ் தேஷ்பாண்டேயான ஷாமா இருந்திருக்காரு. ஸோ ஒரு காலகட்டத்தில் உபாசனி மகாராஜுக்கும் மாதவராவ் தேஷ்பாண்டேக்கும் இடையே சில பூசல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால உபாசனி மகாராஜ் தீக்ஷித் வாடாவை விட்டு கண்டோபா ஆலயத்துக்கு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சகுன்மேரு நாயக் அவர்கள் சொல்றாரு. 1912ஆம் ஆண்டு வாக்கில் அலிபக்கர், பாயி அலிபக்கர்னு சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அது என்னன்னா, சாத்தேவாடா கிட்ட இருக்க வேப்ப மரம் பாபாவுக்கு மிகவும் பிடித்தமான வேப்ப மரம். அது தன்னுடைய குருஸ்தான்னு பாபா சொல்லியிருக்காரு. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் பாபாவுடைய பாதுகையை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த பாதுகை ஒரு மார்பிள் ஸ்டோனில் பதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. ஆனால் அவர் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கார். அவரால் இந்த மார்பிள் ஸ்டோனை வாங்குறதுக்கோ இல்லை இந்த பாதுகையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான செலவுகளை செய்கிறதுக்கான வசதி வாய்ப்பு அவர்கிட்ட இல்லை. இதை எல்லாத்தையுமே ராமாராவ் கோத்தாரே அப்படிங்கிறவர், மும்பையை சேர்ந்தவர், அவர் தான் இந்த பிரதிஷ்டைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாரு. ஸ்ரீ சாயி பாபாவே ரூபாய் 25 இந்த பிரதிஷ்டை செலவுக்காக கொடுக்குறாரு. இந்த பிரதிஷ்டையை செய்கிறதுக்காக, அதாவது வேதங்களில் 4 பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம மார்க் பண்ணுற மாதிரி கோப்பர்கான்ல இருந்து 4 பிராமணர்கள் இந்த பிரதிஷ்டைக்காக கூட்டிகிட்டு வரப்படுறாங்க. அவங்க தான் இந்த பிரதிஷ்டை பூஜையை செய்கிறாங்க. லோக்கலில் இருக்க, அதாவது ஷீரடி மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப சந்தோஷமாகவும் இந்த பிரதிஷ்டை விழாவில் கலந்துக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பங்கு வகிச்சவங்க அப்படின்னு பார்த்தோன்னா உபாசனி மகாராஜ் அவர்கள், பாலா சாஹேப் பாட்டே அவர்கள், அதுக்கப்புறம் பாபு சாஹேப் ஜோக், தாதா கேல்கர், இவங்க எல்லாம் முக்கிய பங்கு வகிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு.
சகுன்மேரு நாயக் வந்து ஷிரடியில் இருக்கும் பொழுது பாபாவை பார்க்கறதுக்கு வர பக்தர்கள் கூட்டம் மட்டும் இல்லாமல் பாபா வந்து எப்போவுமே அன்னதானங்கள் வந்து வழங்கிட்டே இருந்தார். சாப்பாட்டுக்கு யாருக்குமே ஒரு தட்டுப்பாடு இருந்ததே இல்லை. அதனால ஷீரடியில் வந்து மற்ற இடத்துல இருந்து சாப்பாட்டுக்காகவே வரவங்களே 200லேருந்து 300 வரைக்கும் மக்கள் வந்து வந்துட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பாபா வந்து அள்ளி இறைப்பாரு எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி மார்த்தாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர், அவருக்கு வந்து கொஞ்சம் புத்தி சரியில்லை. அவரும் இந்த கூட்டத்தோட வந்த ஒருத்தர் தான். அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, இந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்து ஒரு பெரிய கல் எடுத்துட்டு போயிட்டு அங்கே பிரதிஷ்டை பண்ண ஸ்ரீ சாய்பாபாவோட பாதுகை மேலே போட்டு அந்த பாதுகையை 2ஆக உடைச்சிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கேருந்து தாத்தியா பாட்டேல் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வச்சிருந்த சிவன் பார்வதியோட உருவ சிலைகளையும் உடைச்சிட்டாராம். அப்போ எல்லாருக்கும் வந்து மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சான். இந்த மாதிரி ஒரு அபசகுனம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போயிட்டு வேற பாதுகையை இங்கே பிரதிஷ்டை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் பாபா அதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதில் அன்னசாந்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். அதனால ஒரு 200-300 பேர் சாப்பிட்ற மாதிரி அன்னதானம் வந்து செஞ்சோம் அப்படின்றாங்க. ஷீரடியில் எப்போவுமே ஒரு 200 பேராவது வெளியூர் மக்கள், அதாவது இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து பாபாவை நம்பி அங்கே வந்து இருந்தாங்க அப்படின்னு சகுன்மேரு நாயக் அவர்கள் சொல்கிறாரு. இதோட அவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. அடுத்த பக்தருடைய அனுபவத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம்